ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பீட்டர் ராபிட் வித் மாம். ஓகே குட்டி சுட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல ராபிட் குட்டிங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். இப்போதும் அம்மாவும் அப்பாவும் வெளியில போய் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. குட்டீஸ் வீட்லயே இருப்பாங்களாம். அன்னைக்கும் அதே மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்களாம், பீட்டர் நீ வீட்லயே இரு, நாங்கெல்லாம் வெளியில போய் ஃபுட் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவங்க அம்மா வர்ற வரையும் அந்த பீட்டர் ராபிட் உள்ளேயே இருந்தாராம். ஆனா அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சான். அவங்க அம்மா போகும்போதே சொன்னாங்களா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சீக்ரெட் கார்டன் இருக்கு, அதுக்கு மட்டும் நீ போகவே கூடாது, ஏன்னா அது நைட் ஆனா மேஜிக்கல் கார்டனா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நைட்டை ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோயிங் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாங்களாம். ஆனா நம்ம பீட்டர் அமைதியா இருப்பானா? சுட்டி பையன் இல்லையா, அவன் அமைதியாவே இல்ல. அவங்க அம்மா சொல்லிட்டு கிளம்பின உடனே சரிமா சரிமான்னு கேட்டுட்டு இங்கிட்டு அது சுத்த கிளம்பியாச்சு. உடனே பீட்டர் ராபிட் கையில பிடிக்க முடியல. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம்தான். அப்ப அவங்க அம்மா தெளிவா சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்களாம், அவன் சின்னதா வளர்ந்துட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி நம்மளை சுத்தி காடுதான்ப்பா இருக்கு, நம்ம தான் நம்மளை சேஃபா பாத்துக்கணும், அந்த மேஜிக்கல் கார்டனுக்குள்ள நீ போவே கூடாது அப்படின்னு. அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சான். இருந்தாலும் அவன் என்ன பண்ணா, அக்காங்கெல்லாம் போறாங்க, அம்மா அப்பாவும் வெளில போறாங்க, நம்ம மட்டும் எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே வருத்தமா இருந்துச்சு. அதனால அவரு போக ஆரம்பிச்சிட்டாரு. அக்காங்க எல்லாம் செரி தோட்டத்துல போய் செரி பெரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக போயிட்டாங்க. உடனே இவன் என்ன பண்ணா, முதல்ல காலையில போய் அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு சொல்லிட்டு காலையில நல்ல வெயில் இருக்கும் போது யாருக்கும் தெரியாம அந்த தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தான். பூக்கெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா நைட் ஆனோன்னு அந்த சீக்ரெட் கார்டன் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அந்த கேட் கிட்ட போயிட்டு நம்ம போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தானா. ஒரு சைடு அவனுக்கு பயம் இருந்தாலும் அந்த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பும் இருந்துச்சு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டாராம். குதிச்சோன்னு அந்த பூக்கள் எல்லாம் பார்க்க காலையில பார்த்ததை விட இப்ப பல மடங்கு ரொம்ப அழகா க்ளோயிங்கா சூப்பரா இருந்துச்சா. சரி நம்ம பூத்தோட்டம் தான் காலையிலேயே பார்த்தாச்சு, அடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி போனா மந்திர கதவு போட்டு ஒரு அடைச்சு வச்சிருந்தாங்களாம். அதுக்குள்ள போய் பார்த்தா அவ்வளோ காய்கறி தோட்டமா, ஒவ்வொரு காய்கறியும் கண்ணை பறிக்குதான். தக்காளி இருக்கான், பம்கின் இருக்கான், கேபேஜ், கேரட்னு தாங்க முடியல. உடனே நம்மால சும்மா இருப்பாரா, பீட்டர் ராபிட் என்ன பண்ணாரு, வாங்க ரோட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கேபேஜ் எல்லாம் எடுத்து அதை பறக்குன்னு சாப்பிட்டு அவர் பசி தீர்றதுக்கு கேபேஜை சாப்பிட்டு கேரட்டை சாப்பிட்டு அந்த கேரட் ஒவ்வொன்றும் தங்க மாதிரி நின்னுச்சான். டேஸ்ட் அதுக்கு மேல இருந்துச்சா. பீட்டர் ராபிட் ரொம்ப ஃபுல்லா ஆயிடுச்சான். நல்லா சாப்பிட்டாச்சு. சரி இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போனா அங்க நிறைய ஆரஞ்சு பழம் இருந்துச்சா. சரி ஓகே, நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம், தொப்பை ஃபுல்லா ஆயிடுச்சு, இதெல்லாம் நம்ம பேக் பண்ணி தங்கச்சி, அக்கா, அம்மா, அப்பா எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவரு நிறைய பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாரா. திடீர்னு என்னாச்சு, அந்த தோட்டக்காரர் வந்தாரு. தோட்டக்காரர் எப்போதுமே நைட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு போவாராம். அவர் வந்தோன்னு பீட்டர் ராபிட்டுக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கர பயமாயிடுச்சான். ஐயோ தோட்டக்காரன் வேற வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு கிட்ட போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாரா. பேக் ஃபுல்லா ஆரஞ்சு பழம், கேரட் எல்லாமே இருந்தது. ஆனா ராபிட்டுக்கு ஒண்ணுமே புரியலையா என்ன பண்றதோ அப்படின்னு. சரி ஓகே நம்ம பதுங்கி இருக்கலாம், அவர் போன பிறகு நம்ம குதிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு ரொம்ப நேரமா ராபிட் குட்டி அங்க உட்காந்துட்டே இருந்துச்சா. இவர் வர்றாரா இல்லையா, என்ன பண்றாரு, நம்ம ஒரேதான் ஓட்டமா ஓடிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாரா. ஆனா தோட்டக்காரர் அந்த இடத்தையே கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாரா. சரி இவர் வர வரையும் இருந்தா முடியாது, நம்ம எப்படியாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடலான்னு பார்க்கும்போது அங்க 2 பேரு நிறைய காய்கறி பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். போற வழியில அவங்களையும் பார்த்துட்டு நீங்க வந்தா எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி இவரும் ஒண்ணு பண்ணாரு, பொறுமையும் அந்த பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அமைதியா நடந்து போனாராம், எந்த சத்தமும் போடாம. ஏன்னா தோட்டக்காரன் கண்டுபிடிச்ச என்ன ஆகும், யார் தோட்டத்தோ யார் சாப்பிடுறது, அதனால அவர் பொறுமையா போனாரா பீட்டர் ராபிட். அப்புறம் பார்த்தா மஷ்ரூம் தோட்டம் இருந்துச்சா. அப்பாடா இது நம்ம மஷ்ரூம் தோட்டம் வந்துருச்சு, இதுக்கு அடுத்ததுதான் கேட்டு. நம்ம பொறுமையா பதுங்கி பதுங்கி பதுங்கி
குட்டியா இருந்து அப்படியே அவருக்கு தெரியாம ஓடி போயிடலாம் அப்படின்னு அப்படியே அழகா பதுங்கி பதுங்கி போச்சான். மஷ்ரூம் தோட்டத்தையும் தாண்டின பிறகு ஒரே ஓட்டம் தான். அவர் இங்கிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ளேயும் ஒரே ஓட்டம் எடுத்து ஓடி போனானாம். போய் அப்பா அங்க ஒரு வாட்டர் கேன் இருக்கு, நம்ம அதுக்குள்ள நுழைஞ்சுக்கலாம், அவர் வந்தா கூட தெரியாது, அவர் போன பிறகு நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, அந்த வாட்டர் கேனும் எடுத்தானா. எடுத்து அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தா, இதுதான் சாப்பிட்டு தொப்பு ஃபுல்லா இருக்கே, எப்படி நுழையிறது? நுழைய முடியல. அங்கிருந்த ஒரு புல்லு அவன் மூக்குல பட்டு ஹச் அப்படின்னு தும்மிட்டானா. அவ்வளவுதான், தோட்டக்காரருக்கு சவுண்டு கேட்டுடுச்சு. என்னடா இது, தும்மல் சவுண்டு கேக்குது, எங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போலான்னு பார்த்தா அவ்வளவுதான். நம்ம முயல் குட்டியில எப்படி ஓடும், இங்கிட்டும் அங்கிட்டும் மருகி மருகி பாஞ்சு ஆடி பாடி ஒரு வழியா பேக் எல்லாம் கீழே போட்டாச்சு. தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஒரே ஓட்டம் எடுத்தானா பீட்டர் ராபிட்டன்னா. அப்படி ஒரு குதி குதிச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க அம்மா கிட்ட போயிட்டானா. அப்பா என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்படி எல்லாம் நடந்துச்சுமா, நான் உங்களுக்காக இதை எடுத்தேன் அதை எடுத்தேன், ஆனா என்னால எதையுமே எடுத்துட்டு வர முடியலம்மா, எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா எல்லா கதையும் பொறுமையா கேட்டு ஹெர்பல் டீ போட்டு கொடுத்து, நீ நிம்மதியா இரு, நாங்க தான் உனக்கு ஃபுட் எடுத்துட்டு வரோம்ல, நீ எதுக்கு என்னோட அட்வைஸை கேட்காம இருந்த, எங்கேயுமே நம்ம அப்படி திருடி எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது நம்ம உடம்புலயும் ஒட்டாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களாம். ஓகே குட்டி சுட்டீஸ், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம எங்கேயுமே திருடி சாப்பிடக்கூடாது, அது நம்ம உடம்புல எப்போதுமே ஒட்டாது. அது திருடின காசுலயோ இல்ல பழத்துலயோ யாருக்காவது கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் நம்மளால முடியாது. ஸோ எப்போதுமே நம்ம அப்பா அம்மா சொல்ற அட்வைஸை கண்டிப்பா கேட்கணும். அவங்க நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம திருடுற பழக்கம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. புரிஞ்சுதா? ஓகே குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் நீனுல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். உங்களை நான் அடுத்த கதையில சந்திக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.